இண்டிகோ விமான சேவை 6வது நாளாக பாதிக்கப்பட்ட நிலையில் 610 கோடி ரூபாய் விமான கட்டணத்தை பயணிகளுக்கு திருப்பி அளித்துள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. விமானிகள் பற்றாக்குறை காரணமாக முடக்கிய இண்டிகோ நிறுவனத்தின் விமான சேவை படிப்படியாக சீராகி வருகிறது. எனினும் 6வது நாளாக நேற்று நாடு முழுவதும் 560 விமானங்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். அதிகபட்சமாக ஹைதராபாத் விமான நிலையத்தில் 115 விமானங்களும், மும்பையில் 112 விமானங்களும், டெல்லியில் 109 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன. சென்னையிலிருந்து புறப்படும் 50 விமானங்களும், சென்னைக்கு வரும் 50 விமானங்களும் என 100 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டது. இதனால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் 1வது உள்நாட்டு முனையத்தின் புறப்பாடு பகுதி வெறிச்சோடி காணப்பட்டது. சென்னையில் விமான சேவை சீராகிறதால் பயணிகள் தவித்தனர். காலையில் வரைக்குமே எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. நானும் ஆன் டைமில் இருக்குன்ட்டு நேற்று ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டேன். காலைல வரைக்குமே எதுவுமே சொல்லலை இவங்க. காலைல பார்த்தா ஃப்ளைட்டு கேன்சல்னு வந்திருக்கு. வந்ததுக்கு போய் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்க சொன்னால் அது எங்களுக்கு கேரண்டி சொல்ல முடியாது. மும்பைக்கு எந்த ஃப்ளைட்டுமே கேன்சல் ஆகல, மற்ற அதர் ஃப்ளைட்லாம் கேன்சல் ஆகிருக்கு. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் புக் பண்ணி 1 வீக் மேலே ஆகுது. எங்களுக்கு எந்த இன்டிமேஷன்லாம் வரல. டேரெக்டாக வந்தோம், இப்போது போர்டிங் ரெடி ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்ம டிக்கெட்டை வாங்கி வச்சுக்கிட்டு மட்டும் இருக்கலாம். கன்ஃபார்ம்ன்றது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியோ கேப்டன் அவைலபிலிட்டியை பொறுத்து அதுக்கேற்றப்பல தான் உங்களை அனுப்ப முடியும். அது எங்களால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உள்நாட்டு விமான டிக்கெட் கட்டணத்திற்கான உச்சவரம்பை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ள போதிலும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக பயணிகள் குற்றம் சாட்டினர். அதாவது ஒர்க்கில் போய் ஜாயின் பண்ணோம், இப்படின்ட்டு இழுக்கடிச்சிட்டே இருந்தேன். மற்ற ஃப்ளைட்லாம் 25,000 30,000க்கு மேலே வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். கோவையிலிருந்து ஹைதராபாத், பெங்களூரு, சென்னை, மும்பை உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லக்கூடிய இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் செய்வதறியாது தவித்தனர். தம்பி அமெரிக்காவிலிருந்து வந்தார். நாளை காலையில் அமெரிக்கன் கான்சுலேட்டில் அப்பாயின்மெண்ட் அவருக்கு. நேற்று நைட் வருதுங்க கேன்சலேஷன். அது அடுத்த அப்பாயின்மெண்ட் 6 மாதம் ஆகும் ஓடி கிடைக்கிறதுக்கு. சரியா? அங்கே குடும்பம் எல்லாம் எடுக்கிறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே உட்காந்துக்க வேண்டியதானுங்க 6 மாதம். booked my flight because otherwise I have to take taxi or something 8 hours ஆகும். அதான் I don't take risk. I don't want to mix my connecting flight. அதனால் வந்தோம். So they given me a new ticket. Let us hope. இந்நிலையில் விமான சேவை 95% சீரானதாக இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது. மொத்தம் உள்ள 138 இடங்களில் 137 இடங்களுக்கு விமான சேவை வழங்கி வருவதாகவும், மொத்தம் 2300 விமானங்களில் 1650 விமானங்கள் வரை இயக்க திட்டமிட்டிருப்பதாகவும் இண்டிகோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாளுக்குள் நிலைமையை சீராக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளது. ரத்து செய்யப்பட்ட விமானங்களுக்கான கட்டணத்தை திருப்பித் தர மத்திய அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் பயணிகளுக்கு சுமார் 610 கோடி ரூபாய் வரை திருப்பி அளிக்கப்பட்டிருப்பதாக இண்டிகோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இண்டிகோ விமான நிறுவனத்தின் வீழ்ச்சிக்கு அதன் தலைமை செயல் அதிகாரி பீட்டர் எல்பஸ் உள்ளிட்ட 8 அதிகாரிகளே காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ள இண்டிகோ விமானிகள் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்திருக்கும் நிலையில் குளறுபடி தொடர்பாக இண்டிகோ நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி விளக்கமளிப்பதற்கான கெடுவை இன்று மாலை 6 மணி வரை விமான போக்குவரத்து இயக்ககம் நீட்டித்துள்ளது.